வணக்கம், நான் உங்கள் ஹரி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டைஃபையோட TC25 ப்ரோவோட ப்ரொஜெக்ஷன் லைட் தாங்க. அது என்னெல்லாம் இருக்குன்னு அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு யூஸர் மேனுவல் கொடுத்துருவாங்க. இதுதான் இந்த ப்ரொஜெக்ஷன். இது நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா, ஒரு ஃபுட் ஃபோட்டோகிராஃபி இல்லை ஒரு மாடலிங்க்கு இல்லை ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபிக்கு பின்னாடி வந்து இந்த ஷேட்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. அதாவது உங்களுக்கு நம்ம போட்டு காட்டுற கடைசியில் அது இதில் என்ன ஒரு 20 ஷேட்ஸ் கொடுத்துருக்காங்க. 20 ஷேட்ஸ் ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து கலர் ஃபில்டர் எல்லாமே கொடுத்துருவாங்க. இது உங்களுக்கு 5 கலர்ஸ் கொடுத்துருவாங்க. இதில் வந்து கலர் ஜெல் மாற்றிக்கலாம். நம்மளுக்கு ஒரு 5 கலர் ஜெல் கொடுத்துருவாங்க. வயலட், ரெட்டு, க்ரீன், எல்லோ, ப்ளூன்னு 5 கலர் ஜெல்ஸ் கொடுத்துருவாங்க. அது மாதிரி ஷேட்ஸும் ஒரு 20 ஷேட்ஸ் கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு நிறையா உங்களுக்கு ஒவ்வொரு 2-3 டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் உங்களுக்கு கடைசியில் உங்களுக்கு அது எப்படி நான் ஃபிக்ஸ் பண்ணணும்னு போட்டு காட்டுறேன். இது லைட் டீட்டெயிலாக பார்த்துடலாங்க. இது வந்து நம்ம ஒரு கொடாக்ஸ் மவுண்ட் லைட் கொடுத்துருவாங்க. கொடாக்ஸ் மவுண்ட் லைட் கொடுத்துருவாங்க நமக்கு. அது மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன், ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ப்ரொஜெக்ஷன்ஸ்க்கு இது கொடுத்துருவாங்க, ஸ்க்ரீன் கொடுத்துருவாங்க. இது வந்து நம்மளுக்கு அந்த ஸ்லைடு போடுறதுக்காண்டி ஒரு ஸ்லைடர். இது சைடில் இந்த நாப் வந்து இந்த இடத்துல ஒரு ஃபிக்ஸ் ஆகும். இது ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து இதை டில்ட் பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த டில்ட்டிங் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு அந்த லென்ஸ் இருக்கும். இந்த லென்ஸ் வந்து ப்ரொஜெக்ஷன் நம்ம ஷார்ப்னஸ் கூட்டி குறைக்கிறதுக்கு இந்த ப்ரொஜெக்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது இந்த இன் அண்ட் அவுட்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்ம ப்ரொஜெக்ஷனுக்கு. ஏன்னா இப்படி இப்போ இதை இன்செர்ட் பண்ணால் அவங்களுக்கு எப்படி இன்செர்ட் பண்ணணும், அது மாதிரி இது என்ன பர்பஸ் யூஸ் பண்ணணும்னு அதை சொல்லிடுறோம். ஸோ ஓகே, இந்த ப்ரொஜெக்ஷன் மாட்டுறதுக்கு நமக்கு எந்த மாதிரி லைட் தேவைப்படும்னா, இந்த மாதிரி ஒரு கோப் லைட்டு இல்லாட்டி ஒரு நம்ம அந்த ஆல்ரெடி நம்ம ஹிஃபனில் பார்த்துருக்கோம், டைஃபைல பார்த்துருக்கோம். அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பாட்லைட் மாதிரி எலிட்டுலாம் தேவைக்கும். அதுவுமே உங்களுக்கு கொடாக்ஸ் மவுண்ட் தேவை. இப்போ மேக்ஸிமம் எல்லாமே கொடாக்ஸ் மவுண்ட் தான் வருது. ஸோ அதை பார்த்து வாங்கிக்கோங்க. இது ஃபிக்ஸிங் வந்து நான் நார்மலாக நம்ம ஷார்ட் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு டில்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிடுது உங்களுக்கு நமக்கு. ஆனால் இது கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது. அதே மாதிரி இது வந்து இந்த ப்ரொஜெக்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ண ஓவர் ஹீட் ஆகுங்க. அந்த ஹீட்டிங் இஷ்யூ மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு உடனே அதை கழட்ட முடியாது. கொஞ்சம் பார்த்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கழட்ட வேண்டியிருக்கும். அது மாதிரி கலர் ஃபில்டர் மாட்டுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கேப் கொடுத்துருப்பாங்க. இந்த கேப்பில் நீங்கள் வந்து இந்த கலர் ஃபில்டரை வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் இந்த ப்ரொஜெக்ஷன் இந்த லென்ஸில் வந்து நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோவாக ஃபிக்ஸ் ஆகிடும். அப்புறம் நம்ம கலர் ஃபிக்ஸ் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஸ்லைடு மாட்டுறதுக்குமேங்க, ஸ்லைடு ஜஸ்ட்டு ஒரு ரிமூவ் பண்ணால் ஸ்லைடு வெளியே வந்துடும். இதில் நம்ம ஏதாவது ஒரு ஸ்லைடு எடுத்து இந்த உங்களுக்கு தெரியுதுங்களா, இதில் வந்து உங்களுக்கு மேலே வந்து இந்த ஆரோ மார்க் போட்டிருப்பாங்க. இது வழியாக நம்ம வந்து ஸ்லைடை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா இந்த ஸ்லைடு உள்ளே வந்துடும். அவ்வளோ, இது ஃபிக்ஸ் பண்ணிட்டு திருப்பி நீங்கள் வந்து இந்த ஸ்லைடில் இது உள்ளே போட்டிங்கன்னா நம்மளுக்கு உள்ளே வந்து அந்த ஸ்லைடோட அந்த பேட்டர்ன் கிடச்சிருங்க. இந்த பேட்டர்னுக்கு நீங்கள் வந்து எந்த டேரக்ஷனில் வேணுமோ அந்த பேட்டர்ன் நீங்கள் ஃபிஷ் பண்ணிக்கலாம். ஃபிஷ் பண்ணிட்டு அது நம்ம சைஸுக்கு இருந்தாலும் ஷார்ப்னஸ் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. அதை நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். உங்களுக்கு நம்ம மாட்டும் போது இந்த ஸ்டாண்டில் அப்படி மாட்டிட்டு இந்த ப்ரொஜெக்ஷனில் வந்து இந்த ஸ்லைடு வர்றதுல இது வந்து அப் சைடு வர மாதிரி பார்த்துக்கலாம். ஏன்னா இது நீங்கள் மாற்றி மாட்டும் போது சில டவுன் சைடு வரும். அது வராமல் இந்த அப் சைடு வர மாதிரி இந்த ப்ரொஜெக்ஷன் நீங்கள் மாட்டிட்டீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது ஃபிக்ஸ் பண்ணால் இப்படி தான் இருக்கும் நம்மளை பார்க்குறது. இது இப்போ உங்களுக்கு என்ன பேட்டர்னில் போட்டுன்னு உங்களுக்கு பேட்டர்ன் வந்து காட்டி பண்ணுறேன். இதுவுமே நமக்கு வந்து கலர் ஃபில்டர் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். கலர் ஃபில்டர் நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நம்ம கலர் ஃபில்டர் உள்ள ஜெல் போட்டு இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ரொஜெக்ஷன் லைட் அடிக்கும் போது நமக்கு என்ன கலர் தேவையோ அது நம்ம உட்காந்து. ஸோ ஓகேங்க, இப்போ வந்து நமக்கு அந்த ஸ்லைடு நான் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். லைட் ஆன் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த பேட்டர்ன் எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். ஸோ லைட் இப்போ ஆன் பண்ணிட்டேன். இதே மாதிரி தான் அந்த பேட்டர்ன் வரும். இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸாக இருக்குது. நான் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஃப்ரண்ட்டில் ஒரு ரிங் இருக்குது பார்த்தீங்களா, அதை ரிங்கை ட்விஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபோக்கஸிங் வந்து ஷார்ப்னஸ் கிடைக்கும். உங்களுக்கு அந்த கிளியர்னஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறப்போ அந்த ஷார்ப்னஸ் உங்களுக்கு தெரியுதா. இதே இது நம்ம அந்த ஸ்லைடரை நீங்கள் மூவ் பண்ணும்போது அந்த ஒவ்வொரு பேட்டர்ன் வந்து நமக்கு அந்த சைடு சேஞ்ச் ஆகும். இந்த சைட் சேஞ்சிங் வந்து அந்த பேட்டர்னில் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் கலர் ஃபில்டர் போடுறீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து அந்த கப்பில் போட்டு இந்த கலர் ஃபில்டர் சொன்னால அது போட்டிங்கன்னா அந்த ரெட்டு, அப்புறம் ஒவ்வொரு ஃபில்டராக நீங்கள் மாற்றிக்கலாம். என்ன கலர் நம்மளுக்கு அந்த சூட்டபிள் அந்த ப்ரைடுக்கு என்ன இது தேவையோ அதனால கலர் ஃபில்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நாப் வந்து உங்களுக்கு கரெக்டாகிடும். இப்போ வேறு பேட்டர்ன் போட்டு காட்டுறேன். இதிலே வந்து ஒவ்வொரு பேட்டர்ன் நம்மளுக்கு நிறைய இருக்குது. இதிலே வந்து இந்த நம்மளுக்கு அதிகமாக விரும்புகிறது வந்து அந்த ஜன்னல் பேட்டர்ன் விரும்புவாங்க. இது வந்து நம்ம அந்த ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி அந்த நம்ம ப்ரைடு வச்சு எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து நீங்கள் எப்படின்னா நீங்கள் வந்து அந்த லைட் வந்து நீங்கள் டிஸ்டன்ஸ் போக போக உங்களுக்கு வந்து அந்த அகலம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெருசாகிட்டே வருங்க. இது நீங்கள் பக்கத்தில் கொண்டு போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு குட்டியாகும். இந்த ஜன்னல் சைஸ் வந்து குட்டியாகும். பின்னாடி லைட்டு நீங்கள் இழுத்துட்டு போனீங்கன்னா நமக்கு இடத்துக்கு தகுந்தாப்புல அது வந்து உங்களுக்கு
பெருசாகிக்கிட்டே வருங்க. இது நமக்கு எப்படி தேவையோ அது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போதைக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, செமையாக இருக்குங்க. உங்களுக்கு இது ஒரு பிரைடு எடுக்கும் போது, ஒரு க்ரியேட்டிவ் ஷாட்ஸ் எடுக்கும்போது, இல்லை மாப்பிள்ளை பொண்ணு தனியாக வச்சு எடுக்கும்போது, ஒரு பேபி ஃபோட்டோ ஷூட்டுக்கு அந்த மாதிரி நிறைய எடுத்துக்கலாம். இதுலேயும் நிறைய லவ், ஹார்டின்னு, அப்புறம் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் ஒவ்வொரு இதுக்கு இருந்தாலும் நீங்கள் ஸ்லைட் இருக்குன்னு அந்த இது நம்ம ஷார்ப்னஸ் அது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. இந்த ஷார்ப்னஸ் அது அட்ஜஸ்ட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து அந்த குயிக்காக நம்மளுக்கு அந்த இது கிடைக்கும். ஓகேங்க, இப்போ அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. 20 ஷேட்ஸ் இருக்குது, அப்புறம் 5 கலர் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அப்புறம் நம்மளுக்கு க்ரியேட்டிவ் ஷாட்ஸ் நிறைய எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரைட் அண்ட் க்ரூம் எடுக்கிறதுக்கு, பேபி ஃபோட்டோஷூப், அப்புறம் வந்து நம்மளுக்கு அந்த ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி எல்லாம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இது வாங்கிக்கோங்க, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது, யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இது போக ஃபர்தர் அப்டேட்டுக்கு சேஃப்ஸ் ஆஃப் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.